உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த செய்தியில் இயேசு கிறிஸ்து போல அவர் கிறிஸ்து, நம்மெல்லாம் குட்டி கிறிஸ்துகள் அப்படி இல்லாமல் ஏன் போனோம், ஏன் அந்த அபிஷேகத்தை எப்படி இழந்தோம், ஏன் கர்த்தர் கொடுத்த பலத்தில் வாழாமல் ஒரு தரங்குறைந்த கிறிஸ்தவர்களாக, பலனற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆனால் ஏன் பலனற்ற கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம்னு சொல்லி ஒரு சில காரியங்களை எல்லாத்தையும் பார்க்கல, ஒரு சில காரியங்களை முக்கியமானதை பார்த்துட்டோம். இப்போ கடைசியில் அதில் சொன்னேன், அவரை கண்டோம், தேவனுடைய குமாரன், ஏற்றுக்கிட்டான், ரட்சிக்கப்பட்டான். அப்போக்கு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு. நமக்கு தெரியாது, அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கோம் நமக்கு தெரியாமையே அந்த சந்தோஷம் நமக்குள்ளே நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் எங்கேயும் இந்த வீட்டு பிரச்சனை, அங்கே நண்பர்கள் பிரச்சனை, இந்த கல்யாண பிரச்சனை, அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு எதையோ அது இதையும் சொல்லிக்கிட்டு இதை கொஞ்சம் விட்டோமா, கொஞ்சம் நாள் ஆச்சா, அது காணாம போச்சு. இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள எல்லா விசுவாசிகளும் முயற்சிக்கிறார்கள். உபவாசம் போடுறாங்க, ராப்பகலாக ஜெபம் பண்ணுறாங்க, பல நாட்கள் ஜெபம் பண்ணுறாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் ஏங்க இன்னும் அந்த விரும்பினது வரலை? ஏன் விசுவாசிகளுக்குள்ளே அந்த திருப்தி வரவில்லை? நேற்று தான் அங்கே சொல்லிக்கிட்டு இருந்தோம், விசுவாசிகளுக்கு அந்த திருப்தியாக வரக்கூடாது. வந்துட்டாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஆனால் திருப்தி வரணும். நிறைஞ்சாச்சு, வல்லமை வந்தாச்சுங்கிறப்ப நீங்கள் கர்த்தருடைய கிரியைகளை செய்ய முடியும். உங்களுக்குள்ளே பரிசுத்தாவின் அபிஷேகம் வர்றப்போ தான் ஒரு திருப்தி, அப்போ தான் பலன், அப்போ தான் வழிநடத்துதல், அப்போ தான் கர்த்தருடைய காரியங்களை நடப்பிக்கிறது, தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டுறது, தேவனுடைய ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்குகிறது. அதெல்லாம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே வர்றப்போ தான் முடியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் குறைஞ்சிரும். இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய சமூகத்தில் போய் அமர்ந்து அவர் ஜெபம் பண்ண போயிடுவார். அங்கே ஜெபம் பண்ணி மறுபடியும் அபிஷேகத்தில் நிறைஞ்சு அடுத்த நாள் வேலையை பார்த்தார். இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் தனக்கு என்ன காட்டுறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சாருன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அவர் தானாக ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வேற சொல்லியிருக்கிறார். அப்போ தானாக செய்ய முடியாத அளவுக்கு அவர் கர்த்தரோட கூட இசைஞ்சு, பிதாவோட கூட இசைஞ்சு அவருடைய காரியத்தை மாற்றம் பார்த்துட்டு போயிருக்கிறாரு. அதனால் எல்லாவற்றையும் ஜெயமாய் செய்தார். இன்றைக்கு நாமும் கூட அவரிடத்தில் காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு அதை மாத்திரம் செய்கிறவர்களாக இருந்தால் அந்த அபிஷேகத்தில் வருவோம், நிரம்பலாம். நீங்கள் அதாவது அதான் சொன்னேன், பிசாசு ஒரு தப்புன்ட்டானோன்னு, இயேசுவை கொண்டுட்டா கதை முடிஞ்சு வச்சுன்னு நினச்சான். ஆனால் என்ன ஆகிப்போச்சு, இந்த இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் இந்த அபிஷேகம் இறங்குச்சா? அந்த பெந்தகோஸ்தே நாளில் அபிஷேகம் இறங்குச்சா? அபிஷேகம், மேசியாங்கிற பேர் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்துங்கிற பேருடைய அர்த்தம் என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியான்னா எபிரேய மொழியில், கிறிஸ்துன்னா கிரேக்க மொழியில். அபிஷேகம் பண்ணப்பட்டவருங்கிறத தான் சொல்லுது. இப்போ அதே அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாளிலே சீஷர்கள் அங்கே கூடி மேலறையிலே கூடி வந்து ஜெபம் பண்ண போது அபிஷேகம் இறங்கியது. அடுத்த நாள் பேதுரு அங்கே சப்பானியாக அந்த ஆலயத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒருத்தனை போய், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என்கிட்டலாம், என்கிட்ட இருக்கிறத தர்றேன்னு சொல்லிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்திரிச்சு நட, நீ தூக்கி விட்டானா? அப்படியே எழுந்திரிச்சு நடந்து ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே அவன் ஆலயத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டானான். அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்கள் எல்லாமே அவர்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்ததுனால. அந்த சீஷர்கள்லாம் அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு இயேசுவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க விரட்டி விடுறாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக போய் தங்க ஆட்கள்கிட்ட போய் கூடியிருந்துக்கிட்டு அங்கே ஜெபம் பண்ணாங்களாம், அபிஷேகத்தில் நிறைஞ்சாங்களாம், அந்த இடம் அசைஞ்சிச்சான். அப்படி எழுதியிருக்கு. அப்படியானா இந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருந்தப்பெல்லாம் நல்லா இருந்துச்சு, அபிஷேகத்தின் நிறைவு இல்லைங்கிறப்பெல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு குறைவு, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எல்லா விசுவாசிகளுக்குள்ளேயும் எப்போ, அதாவது திருப்தி இல்லாத எல்லா விசுவாசிகளையும் பார்த்திங்கன்னா அபிஷேகத்தில் நிரம்பலை.
அந்த ஏன் நிரம்பலை, யாருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அங்கே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. பரிசுத்த ஆவியை யாருக்கு தந்தாராம்? தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி அப்படின்றார். அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் 2வது அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த பிரசங்கத்தோட கடைசியில் அவன் சொல்கிறான், அந்த செய்தியை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அதற்கு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியே ஒரு வரம் தான். நம்ம ஆளுங்க எனக்கு 5 வரம் இருக்குது 7 வரம் இருக்குதுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு காலத்தில் அப்படி நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கு 7 வரம் இருக்குது, 3 வரம் இருக்குது, 4 வரம் இருக்குன்னு. அதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் வரமாய் கொடுக்கப்படுகிறார். அவருக்குள்ளே அந்த 9 வரங்கள் இருக்கின்றன. நீங்கள் எந்த வரத்தை செயல்படுத்துகிற அளவுக்கு உங்கள் மனநிலை சரியாக இருக்கோ அந்த வரத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க. சிலர் அந்நிய பாஷை பேச மாட்டேன்னுவாங்க, அந்த வரம் வெளியில் வரலை. தீர்க்க தரிசனம் தான் சொல்லணும்பாங்க, ஆனால் அந்நிய பாஷை வேண்டான்ட்டாங்க. தீர்க்க தரிசனம் சொல்கிற அளவுக்கு அபிஷேகம் அங்கே காணாம். அந்நிய பாஷை பேசும்போது நீங்கள் பேசுகிற ஆள் நீங்கள் பக்தி விருத்தி அடைகிறீர்கள்னு எழுதியிருக்குது. நம்ம அந்நிய பாஷை பேசாமையே தீர்க்க தரிசனம் சொல்லலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அபிஷேகம் அங்கே விரும்புகிற அளவுக்கு இல்லை. அப்போ அபிஷேகத்தில் நிரம்பினா பரிசுத்த ஆவியின் வரம் இருக்கே, அந்த வரம் இயக்கப்படுமா, செயல்படணுமானா நீங்கள் அபிஷேகத்தில் இறங்கி ஆவியானவர் நடத்துகிற மாதிரி செய்யுங்க, அந்த காரியங்கள் எல்லாமே நடந்துடும். அந்நிய பாஷையும் பேசுவீங்க, தீர்க்க தரிசனமும் சொல்லுவீங்க, வியாக்கியானமும் பண்ணுவீங்க, அற்புதங்களை செய்யக்கூடிய வரம் இருக்கும், சுகமாக்கக்கூடிய வரம் இருக்கும், அந்த மலையை பேர்க்கிற வரம் கூட அங்கே இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆக அந்த பரிசுத்தாவின் வரம், நான் திரும்ப சொல்கிறேன், அப்போஸ்தலர் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இந்த பேதுரு அதுக்கப்புறம் பின்னாடி கொர்நேலி வீட்டுக்கு போனபோது அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே அபிஷேகம் அங்கே கொர்நேலி வீட்டார் மேலே இறங்கிருச்சு. அப்புறம் அவன் சொல்கிறான், நான் பேசிகிட்டு இருக்கும்போதே அபிஷேகம் இறங்கிருச்சு, அப்புறம் நான் தண்ணீரை விளக்கலாமா சொல்லிட்டு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டேன்றான். அப்போ முதல்ல ஞானஸ்நானம் எடுத்தால் தான் அபிஷேகம் வருதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே இந்த கேஸுக்கு அபிஷேகம் இறங்கிருச்சு, அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கிறது தான் ஒரு கீழ்ப்படிதல். தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தந்தருள்னா பரிசுத்த ஆவி ஏன் சாட்சி நாங்கள் எழுதுகிறப்ப, கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுதான் நாதர். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்குறார். அப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு போய் கிறிஸ்துவுக்குள்ளாக, என்னது இயேசுக்குள்ளாக இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக ஸ்நானம் பண்ணுவித்தார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம். எல்லாரும் ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட, அது கிறிஸ்துவின் சரீரம், இயேசுடைய சரீரம் இல்லை, இது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் தான் இயேசு தலையாக இருக்கிறார். நம்மெல்லாம் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறோம். அங்கே அவருடைய கிறிஸ்துவோடைய சரீரமாக நம்ம இருக்கிறதுனால நம்முடைய கால்களுக்கு கீழே தான் உலகத்து பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வர்றாரு.
நீங்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை தாகம் தீர்க்கிறவர். வசனம் நமக்கு போஜனம், அபிஷேகம் நமக்கு தாகம் தீர்க்கிறது. அந்த அபிஷேகத்தில் நிரம்பாதப்பெல்லாம் அந்த தாகம் இருக்குதுன்னு நிரம்பணும் ஊர்பட்ட வேலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அந்த பாரத்தோடு வந்து சர்ச்சில் உட்கார்றது, பிரசங்கத்தை ஏதோ கேட்டுட்டு போயிடுறது, அந்த சில சமயத்தில் முயற்சி பண்ணுறது, உபவாசம் போடுறது எல்லாம் செஞ்சாலும் எங்கேயோ ஒரு இடத்துல வஞ்சிக்கப்பட்டு அந்த கலாத்திய சபை மக்கள் போல வேறு ஏதோ காரியங்களை நம்பிக்கிட்டு அபிஷேகத்தை கோட்டை விட்டாங்க. அன்று கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கேன்னு சொல்லி பவுல் கேட்கும்போது, அப்போ அந்த அபிஷேகத்தை எங்கேயோ கோட்டை விட்டாங்கன்னு தெரியுது. நியாயப்பிரமாணத்துக்கு போனாங்க, அபிஷேகம் போயிடுச்சு. அதனால தான் நியாயப்பிரமாணம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லி பவுல் வந்து கலாத்தியர்கள் நிருபத்தில் அப்படி எழுதுறதை பார்க்குறீங்க. அதே விஷயங்களை ரோமர்கள் நிருபத்திலையும் பவுல் எழுதுறதை நீங்கள் பார்க்குறீங்க. நியாயப்பிரமாணத்துக்கு போயிட்டோம்னா அபிஷேகம் போயிடுது, அந்த சந்தோஷம் போயிடுது, பலன் போயிடுது, கிறிஸ்துவை போல் இருக்கிற வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. நீங்கள் எல்லோரும் எங்கேயாவது வாசிச்சிட்றேன், எபேசியர் 4:11, எபேசியர் 4:11 வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, எல்லாம் ஒருமனப்பட்டவங்களாம். தேவனை அறிகிற அறிவில் நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக அவர் சொல்கிறத கேட்டு அது மாதிரி முன்னேறணும். அப்படி ஆகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி, அவர் எப்படி பூரணமாக இருக்கிறாரோ அதுபோல் நீங்களும் பூரணமாகிற அளவுக்கு வளரணும். அதுக்காக இந்த சபையில் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசன, சுவிசேஷ, போதக, மேய்ப்பர் ஊழியங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறார். இப்போ உங்களை அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளாக பூரணரை ஆக்கிறதுக்கு அவர் எப்படி வேலை பார்த்தாரோ அதுபோல் நீங்கள் வேலை பார்க்குறதுக்கு, அப்படி ஆக்கிறதுக்காக இத்தனை ஊழியங்கள் சபைக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீங்கள் கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதைத்தான் கிறிஸ்தவர்கள். அப்படி பார்த்தா மீதி ஆட்கள்லாம் அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இல்லை. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கவங்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்களாக கூட இருக்கலாம், உள்ளுக்க பரிசுத்தாவியானவர்களோட தங்கியிருக்கலாம். ஆனால் அபிஷேகம்தான் அவர்களை பலசாலியாக மாற்றுது. அந்த அபிஷேகத்தை பற்றி சொல்கிறப்ப தான் தேவன் தம்முடைய குமாரனா இயேசுவுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் அப்படின்னு ஒரு வரி இருக்குது. நம்மெல்லாம் அளவோடு இருக்கிறோம். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 47வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, ஆலயத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது, அது கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் இடுப்பளவு, நீச்சாலம், கடக்கக்கூடாத நதி. அது என்னத்தடா சொல்லுதுன்னு கேட்டால் அபிஷேகத்தோடைய அளவை சொல்லுது. அவங்க அந்த அபிஷேகத்தில் அளவில் நிரம்பும் போது அதான் கிறிஸ்தவர்கள். அதாவது நம்ம கணுக்கால அளவு முழங்காலெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் நம்ம நடப்போம். ஆனால் கடக்கக்கூடாத நதி அப்படி ஒருவர், அதாவது அபிஷேகத்தில் நிறைஞ்சால் நம்ம கண்ட்ரோலில் எல்லாம் தண்ணி நம்மளை அடிச்சுட்டு போகுது. அப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அடிச்சுட்டு போகிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தள்ளிட்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அபிஷேகம் பிசாசு போட்ட நுகத்தை முறிக்கும் அப்படி போட்டிருக்கு. அது கட்டுகளை அறுக்கும் அப்படி போட்டிருக்கு. அவர் வந்து பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் அவங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார் அப்படி எழுதியிருக்கு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவித்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களை வழி நடத்துவார் எழுதியிருக்கு. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னு எழுதியிருக்கு. அப்போ அவர் நமக்காக யாவையும் செய்கிறவர். நம்ம அவரை கொஞ்சம் ஓரம் கட்டி விட்டு நமக்கு இந்த வீட்டில் இருக்க ஆளுக இந்த குப்பை காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு இவரை விட்டது கடைசிக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள்னா, நம்ம அவரை விட்டுவிட்டு வேறு காரியங்களை பார்க்குறப்ப அவர் துக்கமாக தான் உட்காந்துருக்கிறாரு. நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, ஆனால் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறாரு. அவருடைய விருப்பத்தின்படி நம்ம அபிஷேகத்தில் நிரம்பலை.
நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போமாக. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு எப்படி பரிசுத்தாவியில் நிரப்புறதுன்னு சொல்ல வர்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு கர்த்தருக்கு பிடிக்காத எல்லா காரியங்களையும் வெளியே தள்ளிட்டு, ஏதாவது சின்ன காரியமாக இருந்தாலும் 10 பைசா விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த 10 பைசா விஷயம் பெரிய அபிஷேகத்தை கெடுத்து விட்டுரும். பெரிய ஆசீர்வாதங்களை, பாவியான ஒரு மனுஷன் அநேக நன்மைகளை கெடுப்பான் அப்படி எழுதியிருக்கிற மாதிரி, உள்ளுக்க உட்காந்துருக்கிற ஒரு 10 பைசா கூட பெறாத ஒரு காரியம் நமக்குள்ளே சண்டை போட வைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக போகும். சண்டை போடக்கூடாதுன்னு அப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோன்னு சண்டை வந்துடும். அப்புறம் தனியாக போய் உட்காந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன்னா அதுக்கப்புறம் அபிஷேகத்தில் நேரம் ஜெபம் பண்ண முடியாது. அப்போ போய் மன்னிப்பு கேட்குறது, ஆண்டவரே பேசினது தப்பு மன்னிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு மன்னிப்பு கேட்குறது. இது எல்லா கிறிஸ்தவருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் மட்டும்தான் அது வழியாக போனேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் அது இருக்குது. ஆக எல்லோரும் ஏன் அது அப்போ தான் நீங்கள் சரி ஆகுறீங்க. ஆவியானவர் உங்களை சரி பண்ணுறாரு, மறுபடியும் வா, சரியான வழியில் வா அப்படின்றாரு. அப்போ அபிஷேகத்தில் நிரம்புறதுக்கு நமக்குள்ளே இருக்கிற தடைகளை நம்ம வெளியே தூக்கி போடணும். அப்புறம் இன்றைக்கி நான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்னு இருக்க. அப்போ தெய்வீக சுகத்துக்காக நம்ம எல்லாரும் எவ்வளவு தடவை இந்த அவருடைய தழும்புகளால் குணமானேன் எவ்வளவு தடவை சொல்லியிருப்போம். ஏசாயா 53 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. அது பழைய ஏற்பாடு. இயேசுவானவர் இன்னும் சிலுவைக்கு போகலை, மனுஷனுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யலை. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இயேசு வந்து சிலுவைக்கு போய் அந்த பரிகாரம் பண்ணிடுவாருங்கிறதுனால பழைய ஏற்பாட்டுக்காரன் அதை விசுவாச சுகமானான். அதைத்தான் சுகமாகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா அவருடைய தழும்புகளாலே குணமானோம்னு எழுதியிருக்கு. அதை வாசித்து காட்டுறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. எப்படியா இந்த பாவம், அதை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டேன்ப்பா. நீதியா, அதுக்காக நான் பிழைச்சிருக்கேன். எப்படி? உலகத்தில் ஆயிரக்கணக்கான பாவங்கள் இருக்குது, எம்புடோ பாவங்கள் கிடக்குது. அது என்னை ஒன்றும் செய்யாது. அதை பொறுத்த வரைக்கும் நான் செத்த ஆள். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்துட்டதுனால நம்ம பாவங்களுக்கு செத்தவங்களா நீதிக்கு பிழைச்சிருக்கிறவங்களா இருக்க முடியும். எனக்கு அப்படி முடியாதுன்னு சொல்லாதீங்க. முடியும், எல்லாருக்கும் முடியும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் இப்போ உங்களுடைய விரோதிகளுக்கு கூட அவங்க சோகமாகட்டும் நல்லா இருக்கட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணது இல்லையா? உங்கள் விரோதிகள் கூட ரட்சிக்கப்படட்டும்னு நீங்கள் ஜெபம் பண்ணது இல்லையா? அப்போ அப்படி விரோதிகள்லாம் ரட்சிக்கப்படட்டும், நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய ஆளுங்க, அவ்வளோ நல்ல இருதயம் இருக்கிறவங்க, அதுபோல் பரிசுத்தாவியில் அதாவது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சி வாழ முடியாதா? முடியும். அதான் அடிப்படையே. அதான் கடைசியில் நம்ம அது பெரிய வளர்ந்த முன்னேறின பெரிய காரியம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால், ஏன்டா இதாண்டா அடிப்படை. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறது தான் அடிப்படைன்னு சொல்ல வர்றாரு. நம்ம பாவத்துக்கு சாகாமல் நினச்சப்பெல்லாம் அந்த அங்கே அதையும் இதையும் வேடிக்கை பார்த்து அங்கே மாட்டிட்டான். அப்போ இதுக்கு பேராக கிறிஸ்தவ வாழ்க்கை? அதையெல்லாம் அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டு கடைசிக்கு அதனால் ஒன்றுமில்லை இதனால் ஒன்றுமில்லை அப்படியெல்லாம் சொல்லி தங்களை தேத்திக்கிற அப்படிப்பட்ட ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்புறம் 1-2 இது மாதிரி செஞ்சு விட்டு நம்ம பாவிதான்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. என்ன வேணும் நமக்கு? இப்போ நான் கேட்குறேன், விசுவாசிகள் என்ன பாவம் செஞ்சீங்க? நீங்கள் கொலை செஞ்சீங்களா? கொள்ளை அடிச்சிங்களா? விபச்சாரம் பண்ணீங்களா? வேசித்தனம் பண்ணீங்களா? அதெல்லாம் செய்யலையே. என்னமோ 1-2 பொய் சொல்லியிருப்பீங்க, இல்லை ஒரு 1-2 செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்திருப்பீங்க, எங்கேயாவது சண்டை போட்டிருப்பீங்க. இதானே
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் பேசிக்கொண்டு அமர்ந்துரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ என்னவோ இந்த மாதிரி சில்லற ஐட்டமாக என்னத்தையோ சொல்லிவிட்டேன். ஆனால் அதுவே நம்முடைய இருதயத்தை எவ்வளோ பாதிக்குது, நம்முடைய அபிஷேகத்தை அது பாதிக்கிறது. அதனால் சில்லற விஷயத்துக்கு ஏன் தப்பு பண்ணணும்? அது நம்மளை திருப்திப்படுத்துதா? அது மூலமாக நம்ம என்ன சாதித்தோம்? அந்த காலத்தில் செய்யப்படுகிற கிரியைகளை ஒருத்தன் வாயால் சொல்கிறது கூட அது என்னது அசுத்தமாக இருக்குதேவா, அப்படி இருக்கே. அப்போ அது சொல்கிறது கூட அவலட்சணமாக இருக்கிறதே. நம்ம அதுக்கெல்லாம் போகக்கூடாது. அப்படி 1-2 ஆச்சுன்னாக்க நீங்கள் ரட்சிப்பை இழக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இருந்த சமாதானம் போயிடுச்சு, அபிஷேகம் போயிடுச்சு, உள்ளுக்க அந்த ஜீவன் செயல்படுகிறது இல்லாமல் போகுது. அப்போ ஏறக்குறைய டெட் மேன் மாதிரி, அதாவது உலகத்து மனுஷன் மாதிரியே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இவங்க வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கிறேன். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து சொல்கிறதாக பாருங்கள். உன் முகத்தின் ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாக இருக்கிறது. நான் மறுபடி சொல்கிறேன், மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து பேசுகிற வார்த்தைகள். இந்த மாதிரி மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை பற்றி இந்த உன்னத பாட்டு சொல்லுதுன்னு நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த உன்னத பாட்டு பைபிளில் இருக்கிறதுக்கே லாயக்கில்லை, இது அந்த உயர்ந்த பரிசுத்த தரம் இல்லை அப்படி நீங்கள் சொல்லிடுவீங்க. ஆனால் அதுங்க உட்கார்ந்துருக்கு, பைபிளுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கணவன் மனைவியாக சந்தோஷமாக எப்படி இருப்பார்கள் என்பதை மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை பற்றி கம்பேரிசனில் அது போகுது. அது அப்படி தான் எபேசியர் 5வது அதிகாரத்துலையும் எழுதியிருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, புருஷன் தன் உயிரையும் கொடுத்து மனைவியை போஷிக்கிறான், காப்பாற்றுகிறான்னு. இயேசுவானவர் தன்னுடைய உயிரையும் கொடுத்து சபைக்காக கொடுத்து காப்பாற்றினார், ரட்சித்திருக்கிறார். அந்த கம்பேரிசனில் போகுது. நீங்கள் இப்போவும் அதை அப்படி பார்த்தீங்கன்னா மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபை மேலே எவ்வளோ பிரியமாக இருக்கிறாருன்னு இங்கே சொல்கிறத நீங்கள் பாருங்கள். அப்படி சொல்கிறாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் சொல்கிறார் எனக்கு இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாக இருக்கிறது. பையன் பொண்ணை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறான்னு இங்கே சொல்கிறான். அழகாக இருக்குது, மயிர் சுருள் கூட நல்லா இருக்குது, கண் இமை நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குது, ஒரு செயின் போட்டுக்க நல்லா இருக்குது, காலு கூட நல்லா இருக்குதுங்கிறான். உண்மைதானே? இல்லைன்னு சொல்லிடுங்க. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையோட பரலோகத்தில் எப்படி இன்பமாக இருப்பார்களோ அதுக்கு சாயலாக நிழலாட்டமாக பூமியில் கணவன் மனைவியாக அவங்க எப்படி சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம அதெல்லாத்தையும் கூட அது பாவம்னே சொல்லிட்டான். ஸ்திரீயை தொடாதே பவுல் சொல்லி வச்சுருக்கான். அப்படியெல்லாம் ஆகிட்டான். கல்யாணம் பண்ணவங்க கூட இனிமேல் நான் மனைவியை தொடரதில்லை, ஏன்னா பரிசுத்தம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிற ஆள் நான் கேட்டிருக்கேன். அப்போ என்ன ஆயிடுது? கர்த்தரை விட நம்ம ஞானி ஆகிட்டு இதெல்லாம் தப்புனாக்க கர்த்தர் கல்யாணம் பண்ணியே வச்சுருக்கக்கூடாது. இது என்னது இது? அதாவது அசுத்தத்தை பரிசுத்தம் என்று, பரிசுத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிற மனசாட்சி கேடுள்ளது. அந்த இடத்துல எங்கேயோ பிசாசு விசுவாசிகளை வஞ்சித்திருக்கிறான். அதாவது நான் நம்புகிறேன், அநேக காரியங்கள் தேவன் ஆசீர்வாதமாய் கொடுத்தவைகளை சாபமாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். நம்முடைய தேவைக்கேற்ற பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கறது கர்த்தருடைய சித்தம். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவர் கொடுக்குற பலன் அப்படின்னு சொல்லி உபாகமம் 8வது அதிகாரத்தில் போட்டிருக்கு.
அப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்து அதன் மூலமாக அவருடைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றாராம். அப்படி எழுதியிருக்கு. அப்படி உடன்படிக்கையை நிறைவேற்றுறதுக்கே அவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஐஸ்வர்ய பொருளாதார ஆசீர்வாதமாக பேசாத. பணம் வந்தால் பாவம் செஞ்சிருவேன், கெட்டு போயிடுவேன். ஏன்னா பணம் வந்தாக்க கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ற? அது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்காக செலவு பண்ண வேண்டியதானே. பணமே ஆகாதுன்னா பணம் நியூட்ரல். அது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. நீ நல்லவனாக இருந்தால் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துவ, நீ கெட்டவனாக இருந்தால் கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துவ. அப்படி இருக்கிறப்ப பணத்தை எப்படி நீங்கள் கெட்டதுன்னு, பொருளாதார ஆசீர்வாதம் எப்படி கேடுள்ளது சாபம்னு எப்படி நீ சொல்லலாம்? அதுவே அதான் பாருங்கள், கர்த்தர் ஆசீர்வாதமாக கொடுக்குற அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை இவங்க சாபமாக மாற்றுறாங்க. அப்படியெல்லாம் பார்த்தோம்னாக்க ஐஸ்வர்யவான் ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானாக இருந்தான். அப்போ நிச்சயமாக நரகம்தான் போகணும். அப்புறம் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு எந்த நியாயமும் அங்கே இருக்காது. அப்படியெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஏன் அதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடாது? கர்த்தாவே சுத்த இருதயத்தை தாரும், நான் சுத்த இருதயத்தோடு வர்றேன், திறந்த மனதோட தெளிந்த புத்தியோட தேடுறேன், உண்மை நான் பார்க்கணும், உண்மை அறியணும், உண்மை அறிகிற அறிவிலே நான் வளரணும், உமக்கு பிரியமாக வாழணும். அப்படி ஏன் நம்ம கேட்கக்கூடாது? கேட்டால் கிடைக்கும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீங்கள் அதுவும் இந்த கொலோசையர் 2:9 வாசிச்சிங்கன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி எழுதியிருக்கு. நமங்க ஆளுகெல்லாம் பாவின்னு தரம் குறைஞ்ச கீழ்ப்பட்ட கீழே கேட்கவே சகிக்கலை. மன்னிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பாவி, இதெல்லாம் ரொம்ப எப்படி அந்த பாவிங்கிறது ஒட்டிக்கிட்டே வருது விசுவாசிக்கிட்ட. அது எப்படி வரலாம்? அது வெட்டணும். அப்போ நீங்கள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் அப்படியெல்லாம் எழுதியிருக்கேன். அதை விட்டுவிட்டு நம்ம வாட்டுக்க பாவின்னா அப்போ பிசாசு சொல்கிறது தான் உங்களுக்கு முக்கியமாக நம்ப முடியுது, கர்த்தர் சொல்கிறத நம்ப முடியலன்னு ஆக்கிடுறீங்க. அப்படி வரக்கூடாது. இங்கே சொல்லியிருக்கு, நான் உன் சத்தம் எனக்கு இன்பமும் உன் முகரூபம் அழகுமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாக இருக்கிறதே. கிறிஸ்தவ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குது. ஆனால் அந்த சிறுநரி குழிநரி இப்போ உள்ள நுழைஞ்சு குடும்ப வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்னா அது பிடிடாங்க முதல்ல அப்படின்றார் கர்த்தர். அப்போ நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்புவதற்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அப்படியே சுதந்திரித்துக் கொள்வதற்கு, குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்ப சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, குடும்பத்தில் சாட்சி அதாவது கிறிஸ்துவை போல வாழ்கிறதற்கு கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வாழுகிறதற்கு நாம் தீர்க்கமாக இருக்கணும், முடிவெடுக்கணும். உண்மையிலே தீமையானவைகளை வெளியேற்றுவேன், கர்த்தருக்கு பிரியமாக நான் நடப்பேன் அப்படி சொல்லி வரும்போது, அதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சதை முதல்ல வெளியேற்றுங்க. அப்புறம் எது ரைட்டுன்னு தெரியுதோ அதை செய்யுங்க. அப்போ நீங்கள் வளருவீங்க. அப்புறம் எங்கேயாவது கர்த்தர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை சாபம் நீங்கள் நினச்சிக்கிட்டு அது கூட உங்களுக்கு தெரியும். ஆஹா, உழவு நாளாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை சாபம் நினச்சிக்கிட்டு அதை வேண்டான்னு விட்டுட்டானே அப்படி நினச்சி, ஸ்தோத்திர ஆண்டவரே நான் இப்போ சரியாகிக்கிறேன்னா அந்த ஆசீர்வாதம் வரும், அந்த பணம் வரும், நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு செயல்படுத்தலாம், பயன்படுத்தலாம். ஓகே, பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்கள், ஜீவனை பெற்று ஆளுகை செய்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன், ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில் தேவன். யெகோவா ஷம்மா என்னோடென்றும் யெகோவா நிசே என் ஜெய கொடினே, யெகோவா ராபா என் பரிகாரினே, யெகோவா ஷாலோம்